ഫസ്റ്റ് இந்த காலேஜில் சேரும்போது மொக்க காலேஜை என்னங்கடா களிக்கிறது சிரிக்கிறது எல்லாம் மிஸ் செய்யணும். அதே மாதிரி முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நம்ம காலத்தில் அதிகம் இந்த கிராஜுவேஷன் செரமனி எல்லாம் இருக்காது. விட்டு வெளியே போகிறதுக்கு மனசு வரல. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் வீடியோ பார்க்க நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். கிராஜுவேஷன் டே எங்கள் காலேஜில் இன்னைக்கு எங்கள் காலேஜில் கிராஜுவேஷன் வாங்க வருவாங்களே கேட்லேயே மடக்கி பிடிச்சிட்டு ரொம்ப நாள் கழிச்சு காலேஜுக்குள்ளே வரீங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு கேட்க போகிறோம். போகலாமா? இங்கே இருந்தால் எப்படி? வாங்க கேட்டுக்கிட்ட போவோம். காலேஜ் முடிச்சுட்டு அந்த ஒரு டேக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ காலேஜுக்குள்ளே என்ட்ராகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ஃபேஸ்னால் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ அவங்க ஃபேஸில் மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸ் ஃபீலிங் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அவங்களோட ஃபீலிங்ஸை கேட்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. ஸோ நம்மளால் இப்போ கேட்க முடியாது. ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு கிராஜுவேஷன் வாங்கிட்டு வந்த பிறகு அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்க சீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்க கிராஜுவேஷன் வாங்கிட்டு வந்த பிறகு அவங்ககிட்ட நம்ம கேட்போம் அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ அவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா இந்த ஒரு டேக்காக தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க கூட வந்து பேரண்ட்ஸும் ஸ்பேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே வரும்போதே கவர் பண்ணலாம் நினச்சேன். ஸோ எல்லோரும் பிஸியாக இருந்தாங்க அப்படி நினச்சி என்னால் முடியல. ஸோ முடிச்சு வந்தோடனே எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க. நம்ம அவங்க கூட பேசலாம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டை கேட்கறதுக்கு முன்னாடியே ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம் அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. மேம் நீங்கள் சொல்லுங்கள், ரொம்ப நாள் கழிச்சு இப்போ காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டாங்க, கிராஜுவேஷனுக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது? So I am very happy because the students are very they have recollected the memories whatever they got from MCC. So and as well as we are also very happy because they are studying in various institutions, also very reputed institutions they are studying. Some of them are job opportunities, some of them are having a job opportunities. It's a wonderful experience to us. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சார் வந்து அவரே இன்ட்ரெஸ்ட்டாக பேசணும்னு சொல்கிறாரு. ஸோ அவர்கிட்ட நம்ம பேசலாம். இப்போ கிராஜுவேஷனுக்காக இப்போ படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ வந்திருக்காங்க இங்கே. ஸோ அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ஓகே, நாங்கள் படித்து கொடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் குறும்பாக இருப்பாய், சொல்கிறது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் குறைவாக இருப்பாய். ஆனால் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் பார்க்கும்போது அவனை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்துடும். சார் இப்போ ஃபஸ்ட் இயரில் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்கிங்க, அவங்க வந்து தேர்ட் இயரில் ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்போ வந்து அவங்கள்ட்ட பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு புதிய உலகத்தை பார்த்தது மாதிரி உள்ள ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா அவன் ஆளே மாறி இருப்பான், ஒரு புது மனிதனாகவே இங்கே வந்திருப்பான். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக. ஸோ ஓகே சார், தேங்க்யூ சார், செம்மையாக பேசுனீங்க. தேங்க்யூ சார். வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்கார். ஸோ அவர்கிட்ட கேட்கலாம், அவர்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளோ ஹாப்பியாக பேசுகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். சார் கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம். இன்றைக்கி மலங்கரை கேத்தரிக் காலேஜ் மரியகிரியில் கிராஜுவேஷன் டே நடந்துகிட்ருக்கு, ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. இதை கொண்டு பிள்ளைலாம் ஒன்றா வந்தாங்க. வரக்கூடிய சமயத்தில் கண்ட உடனேயே ஏற்கனவே இங்கே படித்த பிள்ளைங்களா நீங்கள் நம்ம கேட்கக்கூடிய சூழ்நிலை. காரணம் அன்னைக்கு இவங்க பார்த்தாச்சுன்னா அப்பியரன்ஸ் என்னது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் அன்னைக்கு நம்ம பிள்ளை தானே, எங்கே படித்தீங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? என்ன சார் நீங்கள் உங்கள்கிட்ட தான் வந்து நான் பேசியிருக்கிறேன்ல, திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன்ல, ஆஃபீஸில் பேசியிருக்கிறேன்ல. ஆமாம் இந்த அளவு நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க கேட்டாச்சுன்னா, சார் மலங்கரை காலேஜில் படித்ததுனால நான் என்ன இடத்துல இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். மலங்கரை காலேஜ் நடக்கக்கூடிய இந்த செலிப்ரேஷன் மூலமாக
படித்த பிள்ளைங்க வெளியே போனவங்க வர்றதற்கும் பழகிறதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பை கல்லூரி நிர்வாகம் நமக்கு தந்திருக்கிறதுனால பழைய உறவை புதுப்பிக்க நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த கிராஜுவேஷன் டே நடக்கும். ஆக பிள்ளைகள் இங்கே படித்த பிள்ளைகள் தொடர்ந்து வளரட்டும், நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகட்டும். அவங்கள வாழ்த்துறேன். அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சந்தோஷம் பெய்வாங்க. நல்லபடியாக இருங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்தி அனுப்புகிறேன். நம்மகிட்ட ஒரு ஸ்டாப் வந்திருக்காரு. இவர் தான் இங்கே இருக்க கல்ச்சர்ஸ் எல்லாமே இவர் தான் கேட்டு, ஸோ இவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு நம்ம கேட்கலாம். கிராஜுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம புதுசாக பார்க்குற மாதிரியே தெரியும். 3 வருஷம் படித்து முடித்த பசங்க, அப்புறம் 5 வருஷமாக இந்த காலேஜில் படித்து முடித்த பசங்க எல்லாமே திருப்பி பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண முடியுது. ஒரு சில பசங்க என்னென்னா அவங்களோட டேலண்ட்ஸை இந்த கேம்பஸில் நிறைய விஷயங்களை மெமரிஸாட்டு கொடுத்துருப்பாங்க. மெமரிஸாட்டு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அட் அ டைமில் பார்க்க முடியுது. அவங்கள பார்க்கும்போது அந்த மெமரிஸ் தான் திருப்பி ரீகலெக்ட் ஆகுது. அவங்க விட்டுட்டு போன விஷயங்கள் வேறு எதுவுமே இல்லை. இந்த காலேஜுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ண டைம், கல்ச்சுரல்ஸ்க்காக இருக்கட்டும், அட் த சேம் டைம் எஜுகேஷன் சைடாக இருக்கட்டும், பெஸ்ட்டை கொடுத்த பசங்க திருப்பியும் அதே கவுனெல்லாம் போட்டு ஸ்டேஜில் அவங்கள ஹானர் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் ரியலி ஃபீல் ப்ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த டைமில். சார் நல்லா எமோஷனலாக பேசுனீங்க சார். தேங்க்யூ சார். ஸோ பார்த்தீங்களா ஸ்டாப்பில் எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் எவ்வளோ அழகாக அவங்க சந்தோஷமாக பேசுகிறேன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து கிராஜுவேஷன் வாங்க வந்திருக்காங்க. இவங்க காலேஜ் டைமிங்கில் கிளாஸ் டைமில் திட்டியிருப்பாங்க, ஸோ வெளியே போன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மறந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இவங்கள்ட்ட பேசுகிறாங்க. ஸோ இப்போ எவ்வளோ எமோஷனல் பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதாங்க காலேஜ் லைஃபு. இப்போ கிராஜுவேஷனுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, முடிச்சு போன ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ அவங்க உங்கள்கிட்ட எவ்வளோ ஹாப்பியாக பேசுகிறாங்க? அவங்க நல்ல ஹாப்பியாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி. கல்லூரியை நான் விட்டு போன கல்லூரியை திருப்பி பார்க்கும்போது அந்த கல்லூரியினுடைய அந்த வளர்ச்சி, அந்த கல்லூரியை பார்க்கும்போது அதே மாதிரி அந்த ஆசிரியர்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த முதல் என்ட்ரன்ஸ்லேருந்தே அவங்களோட அந்த பார்வையிலேருந்து நமக்கு புரியுது அவங்க நல்ல மகிழ்ச்சியாக தான் வராங்க. மீண்டும் ஒரு வாட்டி கூட இந்த கல்லூரியில் படித்தா நல்லா இருக்குமோ, ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி. ஆமாம் அப்படி உள்ள ஒரு இதோட சிந்தனையோட தான் வராங்க நம்ம அதை பார்க்கும்போது. ஓகே, தேங்க்யூ சார். பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ கிராஜுவேஷன் முடிஞ்சோடனே சாப்பாடு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாத்துக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம். பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். கிராஜுவேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு அவங்களும் ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்ஸும் வரும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு கேட்போம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ கிராஜுவேஷன் எல்லாம் வாங்கி முடிச்சிட்டாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்துட்டு கேட்போம் எப்படின்னு. ஆனால் நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு வந்துருக்கீங்க, இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கான்டாக்ட்லேயே பேசியிருப்பீங்க. இப்போ நேரில் பேசுகிறது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? நல்ல ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போது இதுதான் நம்ம காலேஜில் இங்கேருந்து போனதுக்கப்புறம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மீட் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஒரு சான்ஸாக இதை பார்க்குறோம். இப்போ ஒரு அண்ணன் நான் மீட் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா, ஏன்னா இந்த அண்ணன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு. ஏன்னா இந்த அண்ணன் முடிச்சு போயிட்டாங்க. நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது அந்த அண்ணன் எனக்கு கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ என்னை மீட் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நாள் எழுந்து எப்படி சொல்கிறது, ஃபேமிலியில் ஒரு மிஸ் பண்ண ஒரு நபரை
எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி சொந்த தம்பி இது. கூட பிறக்கலாம் என்னோட சொந்த தம்பி. என் கூட வந்த தம்பி கூட நான் அவ்வளோ பாண்ட் இல்லை. பட் இந்த தம்பிகிட்ட ரொம்ப க்ளோஸ் எனக்கு. காலேஜ் என்ன நீட் நான் எந்த ஹெல்ப் பண்ண எனக்குன்னு இல்லை, காலேஜ் எல்லாருக்குமே செல்ல குட்டி மாதிரி. எல்லாருமே அவனுக்கு தெரியாமல் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே ஃபேமிலியாக ரொம்ப தூரத்தில், எங்கள் ஊரேயும் கிடையாது, வேறு இடம், வேறு டிஸ்ட்ரிக்ட். எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு எங்கள் சொந்த ஃபேமிலியில் மாதிரி நல்ல பழகும். அதனால் என் தம்பி எல்லாருமே நல்லா தெரியும். இப்போது நான் பட்டமளிப்பு விழா கிராஜுவேஷன் வந்திருக்கேன். தம்பியை காலையில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். நான் தம்பி கூட நின்னேன், தம்பி இன்டர்வியூ பண்ணலாம் கூட நின்னேன். அண்ணன் தான் எனக்கு வந்து ஆள் இல்லை, ஸோ கூப்பிட்டுருந்தேன், அவங்களால வர முடியல. ஸோ அண்ணன் வந்து தான் காலையில் கொஞ்சம் ஒரு எடுத்து கொடுத்தாரு. ஸோ இப்போ கூட எடுத்து கொடுத்தாரு. அந்த அண்ணனுக்கு மட்டும் ஒரு இன்டர்வியூ எடுக்க மட்டும் ஒரு தம்பியை மட்டும் கூப்பிட்டுருந்தேன். ஸோ அந்த தம்பி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகே அண்ணா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அந்த மூமெண்ட்டை? நீங்கள் கிராஜுவேஷன் வாங்கியிருக்கீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். என்னோட அப்பா அம்மாவோட கனவை நிறைவேற்றிருக்கேன். ஓகே, சூப்பர். கஷ்டப்பட்டு அவங்க படிக்கல அவ்வளோ பெருசு, பட் அவங்களோட ஆசை எப்படி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி நாங்களும் நல்லா நம்மளோட பிள்ளைங்களை நல்லா படிக்கணும் ஒரு எண்ணம். ஆக இப்போது நான் மட்டும் தம்பி உண்டு, தம்பி கிளம்பிட்டான். இப்போ முடிச்சிட்டோம், பாஸ் பண்ணிட்டோம். இப்போ அவங்கள வந்துட்டு எங்களை இன்னும் பிஜி படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, பிஜி முடிஞ்சு பிஜியும் அப்படியும் இதே மாதிரி முடிச்சு எங்கள் அம்மா அப்பா பெருமைப்பட வைக்கிறோம். அவ்வளோ. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. சரி நான் பிஜி முடிச்சுட்டு என்ன பிளானிங் உங்களுக்கு? பிஜி முடிச்சுட்டு நல்ல ஒரு ஜாப். ஓகே, ஓகேண்ணா. சேலரியில் அம்மா அப்பாவுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து. ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா, சூப்பர்ண்ணா. அக்கா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குது கிராஜுவேஷன் வாங்கினது? ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ரொம்ப ஓகேக்கா. இப்போ நீங்கள் முடிச்சு போயிட்டீங்க, யூஜி முடிச்சு போனோடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கான்டாக்டில் தான் நீங்கள் பேசியிருப்பீங்க. ஸோ இப்போ நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. உங்களுக்குலாம் எப்படி இருக்கு? நல்லா ஹாப்பியா இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ பிஜி எல்லாருமே பிஜி பண்ணுறீங்க? இல்லை, நான் எம்எஸ்டபிள்யூ. பிஜி எம்எஸ்டபிள்யூ பிஜி மாதிரி பிஜி ஓகே தானே, மாஸ்டர் டிகிரி தானே அது? ஓகே எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா இந்த டே? ஹாப்பியாக இருந்தா? ஓகே. இப்போ நம்மளோட படிச்சுட்டு போன வருஷம் தான் இவங்க முடிச்சுட்டு போனாங்க. ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. கூட பிறந்த அண்ணன் மாரி இந்த அண்ணன். சரி வாங்கின அண்ணன், நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த கிராஜுவேஷன் டே அன்னைக்கு? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப எல்லாரையும் பார்த்தல இதாக இருக்கு. அது வேற அது மட்டும் இல்லாமல் இப்படி இதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க பார்த்தீங்களா, தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்தது ஒரு மனசு ஒரு இதாக இருக்குது. இந்த டே இன்னைக்கு கிடைக்காது, நீ ஒரு நாள். அதனால தான் இன்னைக்கு லீவ் போட்டு இந்த டேயை இங்கேயே இது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துருக்கோம். நிறைய பேர் போயிட்டாங்க வந்தவங்க ஃபோட்டோலாம் எடுத்துட்டு. இன்னும் எடுக்க இன்னும் நிறைய இருக்காங்க. ஆமாம், மேமெல்லாம் பார்க்க வேண்டிய இருக்கு, பார்த்துட்டு போகணும். சரி ஓகேண்ணா, சூப்பரா. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட வேலையெல்லாம் போட்டு இந்த டேக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ஏன்னா அது மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த டே. ஏன்னா இந்த டேயில் மட்டும் தான் எல்லாரையும் பார்க்க முடியாதனால எல்லாருமே அவங்களோட வேலையை வந்து அப்படியே போட்டு இங்கே வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கறதுக்காக இன்றைக்கி நானும் வந்தது மெயினாக. ஓகேண்ணா, சரி தேங்க்யூண்ணா. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அந்த டே? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தனால எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? செமடா, கிட்டத்தட்ட 1 year ஆகிட்டு இவங்கெல்லாம் பிரிஞ்சு. இப்போ இந்த பிஜி இந்த டிகிரி நேரம் எல்லாரும் வந்திருக்காங்க. செம்மையாக தான் இருக்குது, ஃபன் பண்ணோம் எல்லாரும் வச்சு. ஏன்னா இந்த காலேஜில் சேரும்போது மொக்க காலேஜை என்னங்கிட்டா முடிஞ்சு போகன்னு இருந்துச்சு. பட் இப்போ செம்ம அட்டாச் ஆயிருச்சு. நைஸ்ண்ணா. எம்சிசி ஏக்கா வாங்க, நீங்கள் என்ன ഫീൽ பண்ணுறீங்க அந்த ഗ്രാജുവേഷൻ ഡേയിൽ? ആക്ച്വലി ഇന്ന് ഭയങ്കര എക്സൈറ്റ്മെന്റ് ഉള്ള ഒരു ഡേ ആണ്. കാരണം 2 yearsന് ശേഷം ഗ്രാജുവേറ്റഡ് ആയിട്ടുള്ള ആ ഒരു ഹാർഡ് വർക്കിന് ശേഷം ഇന്നാണ് ആ ഗ്രാജുവേഷൻ സർട്ടിഫിക്കറ്റ് കയ്യിൽ കിട്ടുന്നത്. പിന്നെ ഇന്ന് എൻ്റെ ഫ്രണ്ട്സിനെയും ടീച്ചേഴ്സിനെയും കണ്ടോ ഭയങ്കര ഹാപ്പിയായി. പിന്നെ പാരൻസ് വന്നിട്ടുണ്ട്. അവരുടെ എല്ലാവരുടെ മുമ്പിൽ ഒന്ന് പ്രൗഡായിട്ട് നിൽക്കാൻ പറ്റിയതിൽ വളരെ വളരെ സന്തോഷം. சரி ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது இப்போ கான்டாக்ட்ல இவ்வளோ நாள் பேசியிருப்பீங்க. ஸோ இப்போ நேரில் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? பார்த்தப்போ பயங்கர கூஸ்பம்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட், ஹாப்பியாയി. ஓகே தேங்க்யூக்கா. நெக்ஸ்ட் என்னக்கா பண்ணலாம் பிளான் உங்களுக்கு? ഞാനിപ്പോൾ ക്ലിനിക്കൽ റിസർച്ചിൻ്റെ തിയറി എക്സാംസ് കഴിഞ്ഞ് ഇനി അതിൻ്റെ ഇന്റേൺഷിപ്പിന് പോകാൻ വേണ്ടി 2 weeks കഴിഞ്ഞിട്ട് അതിന് പോകും. ஓகேக்கா. நீங்கள் வெற்றி பெற என்னோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறேன். ஓகேக்கா. சாப்பாடு சாப்பிட்டீங்களா? இல்லை இனி കഴിക്കാം. சரி சாப்பிட்டு போங்க. ஓகே, இப்போ ஒரு டீம் கிடச்சிருக்கு, வாங்க அவங்ககிட்ட கேட்கலாம். எப்படி இந்த டே எப்படி போச்சு உங்களுக்கு? அடிப்பொலியாக இருக்கு. மலையாளத்தில் மலையாளத்தில் இந்த வேர்டு ரொம்ப இது அடிப்பொலின்னா அங்கே மாசு கேரளாவில் ஃபுல்லாக. ஸோ அந்த வேர்டு இப்போ தான் நான் கேட்குறேன். ஸோ செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிப்பொலின்னா. அது நம்ம வீடியோவும் எப்போவுமே அடிப்பொலியாக இருக்கணும். சரி ஓகே. நீங்கள் வேறு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? നമ്മളെ കോളേജ് ലൈഫ് മിസ് ചെയ്യുന്നു ഫ്രണ്ട്സിനെ കാണുമ്പോൾ. പഴയ ക്ലാസ് ടൈം, ആ ഒരു ക്ലാസ് കളിക്കുന്നത് ചിരിക്കുന്നത് എല്ലാം മിസ് ചെയ്യുന്നു. ഫുഡ് കഴിക്കുമ്പോഴും ആ ഒരു ലഞ്ച് ടൈമൊക്കെയാണ് നമുക്ക് എൻജോയ്മെന്റ്. எமோஷனல். என்ன பிளான்? இப்போ என்ன பிடிச்சிருக்கீங்க? ജോലിക്ക് പോകുന്നു. ஓகேக்கா.
இப்போ அடுத்து நீங்கள் லைஃப்பில் வெற்றி பெற என்னோட சார்பாகவும் என்னோட சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கிறேன். சரி, சாப்பிட்டீங்களா நீங்கள் எல்லாருமே? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ ஒரு பெரிய டீம் ஒன்று கிடச்சிருக்கு, ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் டீமு. சரி, அவங்ககிட்ட கேட்போம் எப்படின்னு. சரி, இந்த டே எப்படி உங்களுக்கு போச்சு? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது? ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്. കാരണം കുറേ നാൾക്ക് ശേഷമാണ് ഇവരെല്ലാവരും കാണുന്നത്. ഇപ്പോൾ സോഷ്യൽ മീഡിയയിലൊക്കെ നമ്മൾ കുറച്ച് പേരൊക്കെയല്ലേ വലിയ ആക്റ്റീവായിട്ടുള്ളൂ. എന്നാലും ചിലവരൊന്നും കാണാൻ അതിൽ പറ്റത്തില്ല. പക്ഷേ കുറേ നാൾക്ക് ശേഷം എല്ലാവരും കാണുമ്പോൾ ഏതോ പഴയ ഒത്തിരി മെമ്മറീസ് ഒക്കെ വരുന്ന ആ ഒരു ഫീൽ ഉണ്ട്. சரி, இப்போ ஸ்டாப்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? സ്റ്റാഫിനൊക്കെ കണ്ടപ്പോഴും അങ്ങനെയൊക്കെ തന്നെയാണ്. അവരുമായിട്ട് ഒത്തിരി മെമ്മറീസ് ഉണ്ടല്ലോ. ഇപ്പോൾ പഠിക്കുന്ന കാര്യത്തിലായാലും അല്ലെങ്കിൽ നമ്മൾ അല്ലാത്ത കരിക്കുലർ ആക്ടിവിറ്റീസ് ഒക്കെ വരുമ്പോഴത്തേക്കും അവരൊത്തിരി നമ്മൾ സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ നമ്മൾ സ്റ്റിൽ ഇപ്പോൾ വേറൊരു കോളേജിൽ പോയാലും അവിടുത്തെ ടീച്ചേഴ്സായിട്ട് നമ്മൾ നോക്കുമ്പോഴത്തേക്കും അവിടുത്തെ ടീച്ചേഴ്സ് കുറച്ച് നമ്മളെ കുറെ കൂടി ബൂസ്റ്റപ്പ് ചെയ്യും നമ്മുടെ എല്ലാ കാര്യത്തിലും. അത് കുറച്ച് നല്ലൊരു இப்போ என்ன முடிச்சிருக்கீங்க? ഇപ്പോൾ ഞാൻ ഇവിടെ BSc ആണ് ഇവിടെ കഴിഞ്ഞത്. അതിന്റെ ഗ്രാജുവേഷൻ ആയിരുന്നു. ഇപ്പോൾ MSc ആണ് ചെയ്യുന്നത്. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பிளான்? MSc. MSc அதுக்கடுத்து அப்புறம் ஓகே 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 ஓகே. சாப்பிட்டீங்களா எல்லாருமே? ஓகே ஓகே. சரி, ஒரு மலையாளத்தில் ஒரே ஒரு வேர்டு மட்டும் சொல்கிறீங்களா? அந்த அடி பொலின்னு சொல்கிறீங்க. எல்லாம் மலையாளம் தானே? சரி, எல்லாம் சேர்ந்து ஒரு வார்த்தை. தமிழ் இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அந்த இது என்ன, இது தமிழ் சேனலு. அந்த அடிபொலின்னு அந்த மலையாள வார்த்தை வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அது மட்டும் எல்லாம் ஒன்று போல். ஓகேங்களா? ஓகே, இந்த டே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும்? மாசு அடிபொலி. இந்த டே எப்படி போச்சு உங்களுக்கு? അടിപൊളിയായിരുന്നു. அடிபொலி இந்த வேர்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தெரியுமா? ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இது கேட்கல, ஒரு கூட்டமாக ஒரு மலையாள குரூப் தான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க தான் சொன்னாங்க இந்த வேர்டு அடிபொலின்னு. இந்த வேர்டு மலையாளத்தில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ட்டு. எனக்கு அந்த ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கடுத்து ஒரு டீம் வச்சு ஃபுல்லாக ஒரு அடிபொலின்னு அது சொல்ல வச்சு செம்மையாக இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த டே எப்படி போச்சு? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ഫ്രണ്ട്സിനെ കുറേ മാസങ്ങൾക്ക് ശേഷം, ഏകദേശം ഒരു വർഷത്തിന് ശേഷമാണ് കാണുന്നത്. നമ്മൾ നല്ല തിക് ഫ്രണ്ട്സിനൊക്കെ വല്ലപ്പോഴൊക്കെ കാണാറുണ്ട്. സ്റ്റാഫ്லாம் எப்படி? நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறீங்க, எப்படி பேசுகிறீங்க? அவங்க எப்படி பேசுகிறாங்க அவங்ககிட்ட? എല്ലാവർക്കും ഭയങ്കര സന്തോഷം. നമുക്കൊരു തിക്ക് അല്ലെങ്കിൽ ബെസ്റ്റ് ടീച്ചേഴ്സ്മാർ കാണൂലേ, അവർക്കൊക്കെ ഭയങ്കര സന്തോഷമായിരുന്നു. സംസാരിച്ചു, അങ്ങനെയൊക്കെ. ஓ சூப்பருக்கா. சரி, நெக்ஸ்ட் என்ன பிளான்? இப்போ என்ன முடிச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட் நான் இப்போ டிகிரி முடிச்சிருக்கேன். நான் இப்போ SSC கோச்சிங் போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகேக்கா ஓகேக்கா ஓகே ஓகே. இப்போ ஒரு டீம் கிடச்சிருக்கு, வாங்க அவங்ககிட்ட கேட்போம். அண்ணா எப்படிண்ணா? அண்ணா ஒரு நிமிஷம், ஒன்று இந்த அண்ணனை பற்றி நான் சொல்லி ஆகணும். காலேஜ் வந்தாலே இந்த அண்ணன் தான் மாசு, நான் சொல்லியா. ஏன்னா இந்த அண்ணன் பாட்டை கேட்டால் போதும், அவ்வளோ உட்காந்துருக்கோங்க எல்லாரும் சும்மா உட்காந்து எந்திரிச்சுன்னு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு சிங்கர் இவர். ஸோ நல்ல ஃபேமஸான ஆள். ஆனால் இப்போ இல்லை. ஆனால் மிஸ் பண்ணுவோம் நான் அவங்கள இந்த வட்டம் காலேஜ் அந்த கடைசியில் ஒரு மாதம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்களா, அதை நாங்கள் மிஸ் பண்ணுவோம். சரி, ஓகேண்ணா, இந்த காலேஜில் படித்து இப்போ வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? ஒரு நல்ல ஃபீல், சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது. நம்ம லைஃப்பில் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் காலேஜ், நல்ல மூமெண்ட்ஸ். அது நடக்கிற இடம் நமக்கு எப்போவுமே ஸ்பெஷல். அந்த மாதிரி இருந்த இடம். சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸு வந்து கான்டாக்டில் தான் பேசிகிட்டு இருப்பீங்க, இப்போ நேரில் பேசுகிறீங்க, எப்படி ஃபீல் ஆகுது? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? இவங்கள அடிக்கடி பார்க்குறது தான். அடிக்கடி பார்க்குறது? ஆமாம், நேரடியாக பார்க்குறது. ஓகே ஓகே ஓகே. சரி, நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? എൻ്റെ ഫ്രണ്ട്സിനെ ഒരുപാട് മിസ് ചെയ്യുന്നു. കോളേജ് ലൈഫ് ഭയങ്കര സൂപ്പറായിരുന്നു. ടീച്ചേഴ്സൊക്കെ സൂപ്പറായിട്ട് നമ്മുടെ അടുത്ത് ഒരു ഫ്രണ്ട്ലി ആയിട്ട് നിൽക്കുന്ന ഡിപ്പാർട്ട്മെൻ്റ് ആയിരുന്നു, ഇംഗ്ലീഷ് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ്. അതിൽ നമ്മൾ ഭയങ്കര പ്രൗഡാണ്. പിന്നെ വന്നപ്പോൾ ഭയങ്കര ഡിപ്രസീവായിട്ടാണ് വന്നത്. പക്ഷെ ഇവിടെ നിന്ന് ഇറങ്ങിയപ്പോൾ നല്ല ഫ്രണ്ട്സ്, അതൊരു ഫാമിലിയായി നല്ല ഹാപ്പി ആയിട്ട് പോകും. ഓക്കെ ഓക്കെ. നിങ്ങൾ ഏதாவது பேசுறீங்களா? സംസാരിക്കാനായിട്ടൊന്നുമില്ല. വന്നപ്പോൾ എന്തോ പഴയ നേരത്തെ പഠിച്ച ഒരു കോളേജിൽ വന്നെന്ന് ഒരു ഫീല്. പക്ഷെ ഇവിടെ വന്നപ്പോൾ ഇല്ല, നമ്മളിപ്പോഴും പഠിച്ചിട്ടിരിക്കുന്നത് ആ ഒരു ഇത് തന്നെ. ഒന്നും മാറിയിട്ടില്ല. ഒന്നും മനസ്സിലായി, ഒന്നും മാറിയിട്ടില്ല. சொல்லணும்னா இல்லை, என் மலையாளத்தில் ഞാൻ എവിടെയാണ് BA പഠിച്ചത്. BA പഠിച്ചപ്പോഴാണെങ്കിൽ നമുക്ക് ടൂറില്ലാത്ത ഒറ്റ കാരണത്തിന് വേണ്ടി ഞാൻ MA പഠിക്കാൻ വന്നവനാണ് ഞാൻ. എന്നിട്ട് ടൂറെന്ന് പറഞ്ഞാൽ നമുക്കൊരു 3 ടൂറ് കിട്ടി. டூருக்காக காலேஜில் வந்து படிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஓகே, எனக்கு லாஸ்ட் நீங்கள் மலையாளம் தானே? 3 மலையாளம் தானே? இந்த மலையாளத்தில் இந்த அடிபொலி வேர்டு மட்டும் சொல்கிறீங்களா? இந்த டே எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் சவுண்டா ஸோ கேட்கல இன்னும் சத்தமா. சூப்பர், அடிபொலியான ஸ்பீச் எல்லாமே கொடுத்தாங்க.
இப்போ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ மேமும் கிளம்பிட்டாங்க. ஸோ நிற்க வச்சு மேம்கிட்ட சார் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசுங்க, கொஞ்சம் ஒரு நிமிட் மட்டும் பேசுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ மேம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ இப்போ வந்து முடிச்சுட்டு போயிருக்காங்க, கிராஜுவேஷனுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்கள்கிட்ட எப்படி பேசுனாங்க? ஸோ அவங்கள இப்போ எப்படி இருந்தாங்க இன்றைக்கி? இந்த கிராஜுவேஷன் டே நல்ல ரொம்ப சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி ப்ரீவியஸாக இங்கே படிச்சுட்டு போன பிள்ளைங்களை பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சி அவங்க திருப்பி இந்த காலேஜ் கேம்பஸுக்குள்ளே வந்து இந்த என்விரான்மெண்ட்டை திருப்பி அவங்க என்ஜாய் பண்ணக்குள்ள ஒரு டே இன்னைக்கு அவங்களுக்கு அமைஞ்சிச்சு. அதே மாதிரி முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நம்ம காலத்தில் அதிகம் இந்த கிராஜுவேஷன் செரிமனி எல்லாம் இருக்காது. இல்லை, ரொம்ப ரேர் தான். அப்போது இன்னைக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த சான்ஸ் கிடச்சது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் என்ஜாய் பண்ணக்கூடிய டேயாகவும் இருந்துச்சு. எஸ் மேம், எஸ் மேம். இப்போ காலேஜ் முடிச்சிட்டோம், திரும்ப ஒரு தடவை நம்ம காலேஜுக்குள்ளே வர முடியாதா அப்படிங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும். இதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணி வேலையில் இருந்தால் கூட லீவ் போட்டுலாம் வந்திருக்காங்க. அப்ராட்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் வந்தாங்க. எஸ் மேம், எஸ் மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். சரி, ஓகே. இன்னொரு மேடமும் நம்மகிட்ட இன்டர்வியூ கொடுக்கணும்னாங்க. சரி மேம், வாங்க மேம். சரி வாங்க மேம். உங்கள் இப்போ கிராஜுவேஷன் டே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியேருந்து வந்திருப்பாங்க, அங்கே முடிச்சு போனாங்க. சரி, நீங்கள் என்ன நினைக்கிங்க அவங்கள பார்த்தோன்னே? வணக்கம். ரியலி இன்னைக்குள்ள டே வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. அந்த கிராஜுவேஷன் செரமனியில் வந்து எல்லா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. வரும்போது பிள்ளைங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிள்ளைங்க முன்னால் இருந்ததுக்கு ரொம்ப மாறி இருக்காங்க. நிறைய கொஞ்சம் பிள்ளைங்க மெலிஞ்சு போயிருக்காங்க, கொஞ்சம் பிள்ளைங்க குண்டாயிருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் பிள்ளைங்கள்ட்ட வந்திருக்கு. பிள்ளைங்களை பார்த்தாலே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பிள்ளைங்க மேம்னு ஓடி வந்து விஷ் பண்ணுறாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்ட்டு. அப்புறம் பிள்ளைங்க ஃபீல் பண்ணது என்னென்னா, இந்த க்ரீனரி, இந்த என்விரான்மெண்ட்டு நாங்கள் எங்கேயுமே பார்க்க முடியல மேம். எகெயின் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. நம்ம பழைய நினைவுகளை எல்லாமே வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த டே வந்து ஃபுல்லாக நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். கிராஜுவேஷன் செரிமனி முடிச்சுமே பிள்ளைங்களுக்கு கேம்பஸை விட்டு வெளியே போகிறதுக்கு மனசு வரலை. எல்லா கார்டன், க்ரீனரி, லான், அங்கே இங்கேன்னு போய் அப்படி உட்காந்து பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறதையும் பிள்ளைங்க ஃபோட்டோ எடுக்கிறதையும் எல்லாமே வந்து நான் ரொம்ப ரசித்தேன். பிள்ளைங்க ரசித்தாங்களோ இல்லையோ, எனக்கு வந்து அதை ரொம்ப ரசிக்க முடிஞ்சுது என்னோட பிள்ளைங்களை. உண்மையாக ரியலி ஸோ ஹாப்பி. வெல் வி ஆர் லேர்னிங் வென் வி வாஸ் த ஸ்டூடெண்ட் இன் olden days, there won't be such a ceremony in our colleges. This is really grateful occasion for our students. I wish all the students for their betterment. Thank you. தேங்க்யூ மேம். கிராஜுவேஷன் டேக்கு இப்போ பிள்ளைங்க வராங்க. ஸோ இப்போ வந்து நார்மல் டேஸில் அவங்க வந்து கிராஜுவேஷன் படிக்க போகிற டயத்துலலாம் வந்திருப்பாங்க. காலையில் வரும்போது உங்கள்கிட்ட கேட்பாங்க, அப்புறம் ஈவினிங் போகும்போது உங்கள்கிட்ட கேட்பாங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. ஸோ அவங்க வந்து காலேஜ் முடிச்சு போன பிறகு இப்போ கிராஜுவேஷனுக்கு வரும்போது திரும்ப அந்த அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வரும்போது வந்து சிரிச்சுட்டு வருவாங்க, சிரிச்சுட்டு வருவாங்க. சந்தோஷமாக காலையில் குட் மார்னிங் சொல்லுவாங்க, திருப்பி போகும்போது குட் ஈவினிங் சார் சொல்லுவாங்க. சிரிச்சுட்டு தான் வருவாங்க. ரொம்ப பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப அன்பாக இருக்கும், நல்ல சந்தோஷமாக. கிராஜுவேஷன் திரும்ப அது சொல்லும் போது அந்த பழைய மெமரிஸ் நமக்கு ரொம்ப அன்பாக தான் இருக்குது அதெல்லாம். ஓகே சார், தேங்க்யூ சார். கிராஜுவேஷன் டே எல்லா காலேஜ்லையும் இந்த கிராஜுவேஷன் டே தாங்க ஒரு மெமரிபுளான டேன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம காலேஜ் படித்து முடிச்சுட்டு திரும்ப இந்த காலேஜில் உள்ளே என்ட்ராக மாட்டோமா அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங்ஸை அந்த டே தான் பூர்த்தி பண்ணணும். கரஸ்பாண்டன்ஸ் நான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஃபோனில் எடுக்க வேண்டாம், நீ கேமராவில் எடுன்னு எனக்கு கேமரா கொடுத்தாரு. ஸோ அவருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த டே முடிஞ்சு. சரி, இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். சரி, செம்ம டே. கிராஜுவேஷன் டேனாலே பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜுக்குள்ளே என்ட்ராகிற டே. ஸோ அது எப்போவுமே நல்லா தாங்க இருக்கும். சரி, அதேமாதிரி உங்கள் காலேஜில் கிராஜுவேஷன் நீங்கள் படித்து முடிச்சுட்டு கிராஜுவேஷன் வரும்போது உங்கள் ஃபீலிங்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போகிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மெமரிபுளான ஒரு எமோஷ்னல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.